டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்னை ஈன்ற என் அம்மாவை நினைத்து வணங்கி ஆரம்பிக்கிறேன். பொதுவாக இந்து பெருமக்கள் கோயிலுக்கு செல்லும்போது இந்து பெருமக்களாக செல்வார்கள். இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும்போது இஸ்லாமிய பெருமக்களாக செல்வார்கள். கிறிஸ்துவ பெருமக்கள் தேவாலயத்துக்கு செல்லும்போது கிறிஸ்துவ பெருமக்களாகவே செல்வார்கள். ஆனால் மை இந்தியா நடத்தும் இந்த முதலாம் ஆண்டு விழாவில்தான் நாம் அனைவரும் மனிதர்களாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வரவேற்புரை ஆற்ற என்னை அழைத்திருக்கிறார்கள். மை இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் என்ற முறையில் உங்களை எல்லாரையும் மொத்தமாக ஒரு முறை வருக 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 என நான் வரவேற்றுக் கொள்கிறேன். குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்கே வர இருக்காங்க. நேரம் வந்திருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில இடத்துல பிரதமர் வர்றதுனால அண்ணன் அங்கே போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால போயிட்டு இங்கே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அண்ணன் வருவாங்க. ஏன்னா அண்ணன் தான் இந்த நிகழ்ச்சியை முதலாம் ஆண்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி துவக்கி வச்சாங்க. அவங்க எங்களுடைய வளர்ச்சியில் எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஆலோசனை கூறுவாங்க. நல்லபடியாக முத்தாரும் இந்த சேனல் நாங்களும் வரணுங்கிறதுல அண்ணனுக்கு ரொம்ப ஒரு அக்கறை உண்டு. தமிழ்நாட்டை தேர்தலில் ஒரு நிர்ணயிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் எங்கே நிற்கிறாரோ அங்கே தான் சிஎம் அப்படின்னு நான் முழுமையாக நம்புவேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நான் நம்புகிறேன். கரெக்டாக திருமாவளவனை பார்த்தா அது நேராக சொல்லணும்னு ஒரு ஆசை. நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒரு முதலமைச்சரை உருவாக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்கிறீங்க. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அது சரியான முடிவு எடுங்க. நல்ல இடத்துல இருப்பீங்க, இருக்கிற இடத்துல இருப்பீங்க அப்படிங்கிற நான் முழுமையாக நம்புகிறேன். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே நிறைய பேர் அந்த மை இந்தியா துவக்க விழா அன்னைக்கு வந்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அண்ணன் எஸ்பி சேகர் அண்ணன் வந்தாங்க. அதை துவக்கி வச்சுட்டு வாழ்த்திட்டு போனாங்க. என்னென்னா நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன முத்தார், முந்தையெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க, இப்போ பாருங்கள் நீங்கள் தான் அதை பண்ணணும், எடிட் பண்ணணும், நீங்கள் தான் நல்லது கெட்டது பார்க்கணும், கணக்கு எவ்வளவு பார்க்கணுன்னாரு. ஆனால் நீங்கள் சொன்னது அப்படியே ஆகி அவருக்கு எல்லா ஒரு வருஷத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வர வந்துச்சு. அண்ணன் அழகாக இங்கே பாடினாங்க பாட்டு. நம்ம கோவலன் அண்ணன் கோவன் அண்ணன் நல்லா அழகாக பாட்டு பண்ணாங்க. அண்ணன் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, வழக்கு எங்கள் மேலே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மை இந்தியா என்னைக்கு ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து எங்கள் மேலே எத்தனை வழக்கு இருக்குது, எங்களுக்கு பேட்டி கொடுத்தவங்க மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு எங்கள் அட்வொகேட்டை கேட்டால் தான் தெரியும். அத்தனை வழக்கையும் நாங்கள் கடந்து தான் வந்துட்டுருக்கேன். ஏன் இங்கே வந்திருக்காங்களே 80 வயசில் மரியாதைக்குரிய டாக்டர், அவர் மேலேயும் பேட்டி கொடுத்ததுக்காக வழக்கு ஜாமீனு கோர்ட்டு போய் அந்த மாதிரி அப்படின்னு உங்களையும் வருக 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 என நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வயசுலையும் துணிஞ்சு என்ன வர்றது வரட்டா, கோர்ட்டாவது கேஸாவது எதுவாக இருந்தாலும் நம்ம தாண்டா வாடான்னு சொல்லிங்க தைரியம் இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் தைரியம் எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துது. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து தைரியமாக இருங்க. எத்தனை கேஸ் இருந்தாலும் ஆண்டவன் பார்த்துக்கிறான். எங்கள் அட்வொகேட்டு தான் எங்கள் கேஸ் எத்தனை இருக்குன்னு தெரியும். அந்த அளவுக்கு தான் நாங்கள் கடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ உங்களையும் வருக 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 டாக்டர் அவரையும் நான் வருக வருக என நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம உழைப்பால் உயர்ந்த அண்ணன் வந்திருக்காங்க. ஆர்ஆர் பிரியாணி என்ன அவங்களையும் வரவேற்கிறேன். ஐதல் என்ன வந்திருக்காங்க. நான் யாராவது 1-2 பேரை விடலாம். மல்லை சத்யா வந்திருக்காங்க. நம்ம தமிழா பாண்டிய அண்ணன் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரையும் நான் வருக வருக என்ன வரவேற்றுட்டு என்ன நிறைய பேர் பேச வேண்டியிருக்காங்க. நானே ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நான் பார்க்கறதுனால நான் வச்சுருக்கேன். அந்த தமிழ்நாடு பத்திரிகா சங்க என்ன சுபாஷ் அண்ணன் வந்திருக்காங்க. அவங்களையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மை இந்தியா இந்த சேனல் உருவாக்கப்பட்டதோட நோக்கத்தை நீங்கள் அடைஞ்சிங்களான்னா 100% நாங்கள் இந்த ஒரு வருஷத்தில் அடைஞ்சோம். பல்வேறு கேஸ் வந்துச்சு, அது வேற விஷயம். ஆனால் எந்த இடத்துலையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க தயாராக இல்லை. யாரு கொடுக்க யாருக்கிட்டையும் நாங்கள் அடிமையாக இருக்கவும் இல்லை, யாரையும் நாங்கள் அடிமைப்படுத்தவும் தயாராக இல்லை. உண்மையை உறக்க சொல்கிறது தான் மை இந்தியாவோட ரோல். காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஸ்டைல் இருக்கா இல்லையா? என் தலைவன் எங்க சகோதரர் முத்தாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதனால தான் நான் காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார் சொல்றோம். ஒவ்வொரு நாளும் நான் கூட முத்தார்ட்ட அடிக்கடி கேட்பேன், முத்தார் வாழ்றதுக்காக சாகிற வரைக்கும் போராட இருக்க வேண்டிய முத்தார். அப்போ முத்தார் சொல்வார், நம்ம ஒரு துறையை எடுத்துட்டோம்,
இதுல என்னவாக இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி எல்லாத்தையும் கடந்து சமூகத்துக்காக மக்களுக்காக எப்பயும் இந்த ஸ்டைல மாத்திக்காம முத்தார் நிற்பார். அதுக்கு நம்ம எல்லாரும் அவருக்கு துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆனால் ரோபர்ட் சங்கர் அண்ணா வந்திருக்கீங்க, உங்களையும் நான் வருக இருக்கேன். உங்களுக்கு இங்கே நிறைய ஃபேன்ஸுங்க உங்களுக்கு இருக்காங்க, அதில் நானும் ஒரு ஆள். ஸோ அனைவருக்கும் நன்றி கூறி, யாரையாவது நான் பேரை விட்டா பின்னாடி வந்து முத்தார் வந்து அதை சரி செஞ்சுக்கணும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.